முள்கிழங்குன்னு ஒரு வகையை நான் போட்டிருந்தேன். 90 வயசு கிழவியும் குமரி ஆக்கணும்னு நிறைய பேர் எனக்கு கெட்ட வார்த்தை கமெண்ட் போட்டிருக்கீங்க. நான் அதை சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஏன்னா நான் எனக்கு வந்து அறிவை போட்டுறதுக்கு பொதுமக்கள் தான் என்னென்னு சொல்லணும். கெட்ட வார்த்தைன்னு சந்தோஷமாக இருக்கிறவங்க தான். இது பாருங்கள், இதுக்கு வாழ்க்கை முறை வந்து 3 மீட்டர் 4 மீட்டர் அந்த பக்கம் தான் இது கிழங்கு வைக்கும். அதனால் மண்ணுக்குள்ளாடி என்ன நடக்குன்னு இதுவரை யாருக்குமே தெரியாது. அதனால் நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு டப்பாய்க்குள்ளே வச்சுருக்கேன். அதை ஒரு டப்பாய்க்குள்ளே வச்சு இன்றைக்கி தான் முதல்ல அதை பார்க்க போகிறேன். உள்ளாடி அதுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். அது பாருங்க, ஒரு கிழங்கு இருக்கு, இது தாய்க்கிழங்கு, அது போயிடுச்சு. இதுக்கு அந்த முள் பார்த்தீங்கன்னா பாருங்க, கிழங்கு இப்போ தான் வைக்குது, சின்ன கிழங்கு நான் வைக்குது பாருங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இந்த கிழங்கு மெச்சூராகி தான் இருக்கு. இது பொதுவாக தரையில் நட்டோம்னா 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த பக்கம் தான் கிழங்கு வைக்கும். இதை அதை நம்ம வளர விடலை, தண்ணியும் கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ணேன். இதுக்கு முள்கள் மிக கொடூரமாக இருக்கும் பாருங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க நண்பர்களே. இந்த முள்கிழங்கு முள் எவ்வளோ கொடூரம்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். பொதுவாக இதில் இந்த முள்ளில் ஒரு குத்து வாங்கினோன்னா சாகிறது வரை மறக்க மாட்டோம், அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் ஒரு கிழங்கு கிடச்சிச்சு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது இதுக்கு இடம் இல்லாத, சாரி 2 கிழங்கு ஒன்று கூட இருக்கு பாருங்க, சின்னது இருக்கு. ஆமாம், வைக்குது. நான் நினைக்கிறேன் இதை வச்சா இது இன்னும் கிழங்கு வைக்கணும்னு நினைக்கிறேன்.